காலைதோறும் புதியவை. ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம். மே 14. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகள் 10:22. கர்த்தருடைய ஆசீர்வாதம் முக்கிய இடத்தை பெறுகிறது. அவர் அதனுடன் எந்த துக்கத்தையும் சேர்க்கவில்லை. தேவனின் ஆசீர்வாதத்திற்கும் நமது செல்வத்திற்கும் தொடர்பு இருப்பதாக கூறுகிறது. ஆக்குகிறது என்பதற்கான எபிரேய வார்த்தையின் அர்த்தம் கர்த்தரிடமிருந்து பெறுதல் என்பதாகும். வேறு வார்த்தைகளில் கூறுவதினால் தேவனின் ஆசீர்வாதம் என்பது அவரிடம் இருந்து நாம் பெறுவது. நாம் படைப்பின் தொடக்கத்திற்கு சென்றால் படைப்பு மற்றும் மனித குலத்திற்கான தேவனின் அசல் வடிவமைப்பு செழிப்பு, அமைதி மற்றும் நிறைவை அனுபவிப்பதாகும். ஆனால் பாவம் உலகில் நுழைந்தபோது அந்த வடிவமைப்பு அழிக்கப்பட்டது. எனவே கர்த்தரின் ஆசீர்வாதத்தை பெறுவது என்பது வீழ்ச்சிக்கு பிறகு அவரது உள்ளார்ந்த நற்குணத்தை மீட்டெடுப்பதாகும். ஆனால் தேவனின் ஆசீர்வாதம் பொருள் விஷயங்களுக்கு அப்பாற்பட்டது. நாம் நட்பு, ஆரோக்கியம், படைப்பாற்றல், புத்திசாலித்தனம், திறமை அல்லது நல்ல தோற்றத்துடன் கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடனான உறவின் இறுதி ஆசீர்வாதத்தை சிறந்த தங்கத்தை விட சிறந்தது என்று நீதிமொழிகள் குறிப்பிடுகின்றன. அனைத்து நல்ல பரிசுகளும் தேவனிடம் இருந்து வந்தவை என்பதை வலியுறுத்துகிறது. ஏனென்றால் சகலமும் அவர் மூலமாய் உண்டானது. நீதிமொழிகள் 10:22 2ஆம் பகுதி கூறுகிறது, அவர் அதனுடன் எந்த துக்கத்தையும் சேர்க்க மாட்டார். அவர் அதனுடன் எந்த துக்கத்தையும் சேர்க்கவில்லை என்றால் என்ன? இது வலிமிகுந்த கடின உழைப்பின் துக்கத்தை பற்றி பேசுகிறது மற்றும் தனிப்பட்ட லாபத்திற்காக உங்களை அதிக சுமையாக ஏற்றுகிறது. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. யாக்கோபு 1:17. கடவுளால் ஆசீர்வதிக்கப்படுவதென்றால் நாம் அவருடைய நல்ல வரங்களை பெறுகிறோம் என்று அர்த்தம். நல்ல வரங்களை பெற்ற நாம் அவருக்கு உகந்த காணிக்கையாக ஒப்புக்கொடுத்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்கு பலனாக உண்மையான ஊழியங்களை செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க உதவிட வேண்டும். ஜெபம். கர்த்தாவே, எல்லாம் உம்முடைய கிருபையால் கிடைக்கப் பெற்றோம். நன்றி பிதாவே. ஆமீன்.